ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி மிஸ்ஸிங் நம்பர் இன் தி நம்பர் சீரிஸ். ஒரு நம்பர் சீரிஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆயிருக்கும். அந்த நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க அடிக்கடிக்க. எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்குறாங்க. அதில் பார்க்கலாம் வரிசையாக ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 4, 5, 7, 10, 11, 13, 16, 17 ஒரு கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க 22. இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல இந்த ஆப்ஷன்ல இருக்கிறது எது வரும்னு கண்டுபிடிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 4, 5 சரிங்களா, கண்டினியூஸா இருக்கு. அப்புறம் 5, 6, 7 ஒரு 2 ஜம்ப் ஆயிருக்கு. ஓகேங்களா? இங்க பாருங்க 10, 11 கண்டினியூஸா இருக்கு. அப்புறம் ஒரு 2 ஜம்ப் ஆயிருக்கு. சரிங்களா? அப்புறம் 16, 17 அது கண்டினியூஸ் ஆகுது. நீங்க ஃபர்ஸ்ட் என்னன்னு பண்றீங்க, இந்த 4, 5 இருக்குங்களா, அதை பாருங்க. அடுத்த கண்டினியூஸ் 10, 11 அதை பாருங்க. அடுத்த கண்டினியூஸ் 16, 17 அதை பாருங்க. சரிங்களா? அப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி 4க்கும் 5க்கும் என்னன்னு பாருங்க. 4ஓட எதை ஆட் பண்ணா 5 வருது, 1 ஆட் பண்ணா 5 வருது. சரிங்களா? இப்போ 5ஓட எதை ஆட் பண்ணிருக்காங்க, ஒரு 2 ஆட் பண்ணிருக்காங்க. சும்மா செக் பண்றோம். அப்புறம் 7ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, 7 + 3 தான் 10. சரிங்களா? சரி. அப்புறம் 1 ஆட் பண்ணிருக்காங்க, 2 ஆட் பண்ணிருக்காங்க, 3 ஆட் பண்ணிருக்காங்க வரிசா. இப்போ 10ஓட எதை ஆட் பண்ணிருக்காங்க, 1 ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 10 + 1 11. இப்போ 11ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, 11 + 2 13. ஓகேங்களா? அடுத்தது 13ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, +3. 13 + 3 என்னது 16. சரிங்களா? இங்க பாருங்க 1, 2, 3 ஆட் பண்ணிட்டாங்க. அப்புறம் மறுபடியும் அதே ரிப்பீட் வராங்க. 1, 2, 3. அப்ப இங்க என்ன வருது, 16ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க, 1 ஆட் பண்ணி 17 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 17ஓட என்ன ஆட் பண்ணி இந்த கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல வரும்னா 1 ஆட் பண்ணிருக்காங்கன்னா அடுத்து என்ன ஆட் பண்ணிருப்பாங்க, வருஷம் தான் வருது, 2 ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ 17ஓட 2 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 19 வரும். ஓகேங்களா? இப்போ 19ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க, செக் பண்ணிக்கலாம். +3 தான் 20, 21, 22 கரெக்டா வந்துருச்சு. சரிங்களா? இப்போ இங்க இருந்து 2 ஆட் பண்ணா 19 வருது. அந்த 19ஓட ஒரு 3 ஆட் பண்ணாலே 22 வருது. பாருங்க நம்மளுக்கு சீரிஸ் கரெக்டா வந்துருச்சு பாருங்க. 1, 2, 3, 1, 2, 3, 1, 2, 3. அப்போ கொஸ்டின் மார்க் இருக்கிற இடத்துல என்னதான் வருங்க, 19 தான் வரும். இப்போ 19 எங்க இருக்கு, பி ஆன்சர். சரிங்களா? சரி. அடுத்த செகண்ட் சம் போலாம். சரி. 625 இருக்கு, அப்புறம் 5 இருக்கு, அப்புறம் 125, 25 கொஸ்டின் மார்க் 125 இருக்குது. சரிங்களா? 625க்கு அப்புறம் பாருங்க 5 வந்து, சரிங்களா, பாருங்க இதுல இருந்து இது கம்மியாயிருச்சு. இங்க 5ல இருந்து இங்க 125, இங்க இருந்து இது என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிருச்சு. மறுபடியும் இது என்ன ஆயிடுச்சு, கம்மியாயிருச்சு 25. சரிங்களா? இந்த இடம் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ இங்க இருந்து இது அதிகமாகுமா கம்மியாகுமா அதான் நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? அப்புறம் இங்க 125 வந்துருக்கு, கண்டுபிடிச்சிடலாம். இப்போ கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. இதுக்கு பாருங்க, முடியலன்னா இதுக்கும் பாருங்க, இல்லைன்னா இதுக்கும் பாருங்க. பெரும்பாலும் ஒன்னு ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் ரெண்டாவது நம்பருக்குமே கனெக்ட் வந்துடும். ஒரு சில சீரீஸ்ல ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் கனெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் பாருங்க ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ செகண்டை பார்க்கலாம். இப்போ 625க்கும் 25க்கும் என்ன ரிலேட்டட்னு பாருங்க. 625 ஒரு 5ஆல டிவைட் பண்ணுங்க. 2 5 5 125. சரிங்களா? அப்போ 625 5ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 125 வருது. ஓகேங்களா? சரி. இப்போ இங்க 5 இருக்கு. இதையும் அதான் நம்ம இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ இதையும் அடுத்தது செகண்டையும் ஃபோர்த்தையும் கனெக்ட் பண்றோம். 5ஐயும் 25 கனெக்ட் பண்ணுங்க. ஈஸியாக கனெக்ட் பண்ணலாம். 5ம் 25 எப்படி வரும், 5ஐ 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கலாம். 5 × 5 எவ்வளோ வரும், 25. அப்போ நம்மளுக்கு என்ன இவங்க பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணி தேர்ட் நம்பரை எழுதிருக்காங்க. செகண்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணி ஃபோர்த் நம்பரை எழுதிருக்காங்க. சரிங்களா? சரி. 1ம் 3யும் கனெக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்து என்ன அப்ளை பண்ணணும், என்ன கனெக்ட் பண்ணணும், 3யும் 5ஐயும் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? 3க்கும் 5க்கும் வருது. ஓகேங்களா? அப்போ 125 என்ன பண்ணிருக்காங்க, டிவைட் பாருங்க. டிவைட்லாம் மேலே போடுறேன். சரிங்களா? 1, 3, 5 அதெல்லாம் மேலே போடுறேன். 2, 4, 6 ஈவனாங்கிறதெல்லாம் கீழே எழுதுறேன். சரி. 125 5ஆல் டிவைட் பண்ணா என்ன வரும், 25. என்னது, அடுத்த நம்பர் என்னது, 25 தான். அந்த கொஸ்டின் மார்க் வந்து 25. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம் நீங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். தேர்ட் சம் உங்களுக்கு, சரிங்களா, என்ன ஆன்சர் இந்த கொஸ்டின் மார்க் அப்படின்னு கண்டுபிடிங்க. சரிங்களா? ஈஸியான சம் தான் உங்களுக்கு கொடுத்துங்கிறேன். சரிங்களா? சரி. கஷ்டமான சம்லாம் நான் போட்டேன். ரொம்ப ஈஸியான சம் தேர்ட் சம். இது நீங்க என்ன ஆன்சர்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சரி. ஃபோர்த் கொஸ்டினுக்கு வரீங்க. ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 8, 13, 21 இப்படி இருக்கு. சரிங்களா? 2 3 ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்குது, 5 கிடைக்குது. 2 3 ஆட் பண்ணா 5. ஓகே. 3யும் 5 ஆட் பண்ணுங்க, 8. 2 3 ஆட் பண்ணீங்கன்னா பிளஸ் சிம்பிள் போடலாம், 5. 3யும் 5 ஆட் பண்ணீங்கன்னா 8 இங்க வந்துருச்சு. அடுத்து பாருங்க, 5ம் 8ம் ஆட் பண்ணீங்கன்னா 13 வந்துருச்சு. சரிங்களா? அடுத்தது 8ம் 13 ஆட் பண்ணீங்கன்னா என்னது, 21. ஓகேங்களா? சரி. அப்போ 13 21 ஆட் பண்ணா அதான் இங்க வந்துடும். சரிங்களா? 2 நம்பரா ஆட் பண்றாங்க. சரிங்களா?
நான் குறி வந்து வேற மாதிரி போடுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். 2 3 ஆட் பண்ணிருக்காங்க 5, 3 5 ஆட் பண்ணிருக்காங்க 8. அடுத்தது திருப்பியும் 5 8 ஆட் பண்ணிருக்காங்க 13. அப்ப 8ம் 13 ஆட் பண்ணிருக்காங்க 21. அப்ப என்ன வரும்? அடுத்து எதை ஆட் பண்ணுவாங்க? இப்ப நல்லா புரியும் பாருங்க. 13 21 ஆட் பண்ண போறாங்க. 20 31 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 34 வரும். சரிங்களா? அப்ப இந்த கொஸ்டின் மார்க் இடத்துல என்ன வரும்? 34. சரிங்களா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இங்க எழுதுறாங்க. ஓகேங்களா? 34 எங்க இருக்கு பாருங்க. ஏ. சரிங்களா? நெக்ஸ்ட் 9 28 65 கொஸ்டின் மார்க் 217. நிறைய நம்பர் ஜம்ப் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம யோசிக்கணும், திங்க் பண்ணணும், என்ன பண்ணணும். 9ல இருந்து 28 நிறைய நம்பர் ஜம்ப் ஆயிருக்கு. அப்ப என்ன? 8க்கு அடுத்த நம்பர் 3 3ய 2வை ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 4 வரும். 2வை கியூப் பண்ணுங்க. 2 கியூப் என்ன வரும்? 8ன்னு வரும். சரிங்களா? ஏன் 2 கியூப் பண்றோம்? 2 கியூப்னா 8 பிளஸ் 1 9. ஓகேங்களா? சரி, 2 கியூப் பிளஸ் 1னா 9 வந்துருச்சு. 28ன்னு வருது. 28னாவே நீங்க நல்லா மைண்டுக்கு வரணும். 27க்கு அடுத்த நம்பர் தான் 28. 27னா 3 கியூப்னு வரும். சரிங்களா? அப்ப இங்க என்னது? 3 கியூப் பிளஸ் 1. 3 into 3 9, 9 into 3 27, 27 plus 1 28. அடுத்து 64 இருக்குது. அதுவும் நம்மளுக்கு என்ன வரும்? 4 கியூப் 4 into 4 16, 16 into 4 64. 64 plus 1. அது என்னது? 65. சரிங்களா? ஆர்டர் வந்துச்சுங்களா? இந்த 9 நம்பர் எப்படி வந்துச்சு? ஒரு நம்பரை கியூப் பண்ணி பிளஸ் 1. ஓகேங்களா? சரி, அதே மாதிரி 3 கியூப் பிளஸ் 1, அப்புறம் 4 கியூப் பிளஸ் 1. அப்ப இங்க என்னங்க வரும்? 5 கியூப் பிளஸ் 1. பாருங்க 2 3 4 ஆர்டர் வந்துச்சு. அடுத்தது 5 கியூப் பிளஸ் 1 தான் இந்த இடத்துல வரும். 5 கியூப்னா 125 பிளஸ் 1 என்ன வரும்? 126. இந்த இடத்துல 126. ஓகேங்களா? இது எழுதிட்டோம். இதையும் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிக்கலாம் அந்த ஆர்டர்ல தான் இருக்குதான்ட்டு. 5 அடுத்து என்னங்க வரும்? 6 வரும். 6 கியூப் பிளஸ் 1 தான் இதான்னு பாத்துங்க. 6 கியூப்னா 216 பிளஸ் 1னா 217. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 5 கியூப் பிளஸ் 1 125 பிளஸ் 1 என்ன வரும்? 126 தான் இந்த இடத்துல வரும். சரிங்களா? இப்போ ஏ ஆன்சர். இந்த மாதிரி பாத்துங்க. இந்த மாதிரி 9 28 65 217 இந்த மாதிரி வந்துச்சுனாவே உங்களுக்கு மைண்ட்ல வந்துடணும். அந்த கால்குலேஷன் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும். 2 கியூப்னா 8, 3 கியூப்னா 27, 4 கியூப்னா 64, 5 கியூப்னா 125, 6 கியூப்னா 216. அதை நீங்க நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அது ஞாபகம் இருந்துச்சுன்னா இது டக்குன்னு ஆர்டர் எழுதலாம். சரிங்களா? கியூப் பண்ணி ஒரு டைம் ஒரு நம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. சரி, அடுத்த 6th கொஸ்டினுக்கு வரீங்க. என்ன இருக்கு? 1 1 ரெண்டு நம்பரும் வரிசையாக கொடுத்துட்டோம். இந்த மாதிரி கேட்டாவே நம்மளுக்கு ஒரு லைட்டா கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தோணும். சரி, அடுத்தது 4 8 9 27 16. 4 8 9 அதிகமாயிடுச்சு, 27 அதிகம். அடுத்து என்ன வந்துருச்சு? 16 வந்துருச்சு. அப்புறம் 64 டேஷ் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ 1, 1ன்னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 4, 8னா அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. 9, 27னா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? சரி, 6, 64 இதையும் கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. சரிங்களா? ரெண்டா கனெக்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. பாருங்க, இது எப்படி இருந்துச்சு? ஒன்னே தான், இதுவும் ஒன்னே தான். சரி, இங்க 4 இருக்குங்களா? ஒன்னே அப்புறம் பேசிக்கலாம். இங்க 4 இருக்கு. 4னா என்ன எழுதலாம்? 2 ஸ்கொயர்னா 4, ஒரு கமா. 8னா 2 கியூப். 2 கியூப்னா என்னது? 8. அப்ப இது 2 ஸ்கொயர், இது 2 கியூப். சரிங்களா? இப்பதான் சொன்ன 2 கியூப்னா 8. சரி, 9க்கு வாங்க. 9 என்ன வரும்? 3 ஸ்கொயர் 9. ஓகேங்களா? 27னா 3 கியூப் 27. சரிங்களா? 3 into 3 9, 9 into 3 27. இப்பதான் சொன்னேன். 16 64 இருக்குது. 16னா 4 ஸ்கொயர் 16. 4 4 into 4 16. 64னா 4 கியூப். 4 into 4 16, 16 into 4 60. 16 into 4 64. ஓகேங்களா? அப்போ இங்க ஃபர்ஸ்ட் டைம் 1 1 என்ன வரும்? 1 ஸ்கொயர்னா 1, 1 கியூப்னா 1. ஓகேங்களா? சரி, இந்த 1 1 வச்சு அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அதனால அடுத்த ரெண்டு நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ரெண்டு நம்பர் அப்படி கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்படி 1, 1 சேம் நம்பரா கொடுத்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தான் வரும். 1 ஸ்கொயர் 1 கியூப், 1 பவர் 0 கூட ஒவ்வொரு டைம் வரும். எனிதிங் பவர் 0 1ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி டைம் கூட வரும். அது மாதிரி பாத்துங்க. சரி, முடிஞ்சுங்களா? அப்போ 1 ஸ்கொயர் 1 கியூப் ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பர். செகண்ட் ரெண்டு நம்பர் என்ன? 2 ஸ்கொயர் 2 கியூப். தேர்ட் நம்பர் 3 ஸ்கொயர் 3 கியூப். ஃபோர்த் நம்பர் 4 ஸ்கொயர் 4 கியூப். 4 ஸ்கொயர் 4 கியூப். செட்டா கொடுத்துருக்காங்க. கடைசி ரெண்டு நம்பர் தான் 2 டேஷ் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன வரும் சொல்லுங்க? 5 ஸ்கொயர் 5 கியூப் தான் வரும். சரிங்களா? 5 ஸ்கொயர்னா 25, 5 கியூப்னா 125. சரிங்களா? அப்ப 25, 125 அதான் ஆன்சர். சரிங்களா? சரி, பொறுமையா போடுங்க. சரிங்களா? 6 சம் ஆச்சு. இன்னும் ஒரு 4 சம் போடலாம். இப்போ 7வது கணக்கு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணுங்க 4. 4ல இருந்து 1 கழிச்சிங்கன்னா 3. ஓகேங்களா? அடுத்து இங்க என்ன 9 இருக்குது. 3 ஸ்கொயர் பண்ணுங்க 9. அதுல இருந்து 1 கழிங்க 8. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இங்க பாருங்க
4 ஸ்கொயர் பண்ணுங்க. 4 ஸ்கொயர் என்ன வரும்? 16 வரும். 16லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 15. சரிங்களா? அடுத்தது 4 ஸ்கொயர் ஆச்சு. அடுத்து என்ன வரும்? 5 ஸ்கொயர் வரும். 5 ஸ்கொயர்னா 25. 25லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 24 வரும். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும். 1 ஸ்கொயர் மைனஸ் 1. 1 ஸ்கொயர்னா 1. மைனஸ் 1ன்னா என்னது? 1 மைனஸ் 1 என்ன ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான். 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வருது. அப்போ அடுத்தது இங்க என்ன வரும்? 6 ஸ்கொயர் வரும். மைனஸ் 1. 6 ஸ்கொயர்னா தெரியும். 36 மைனஸ் 1 35. இங்க என்ன வரும்? 35. ஓகேங்களா? என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பாருங்க. 35. சி ஆன்சர். சரிங்களா? சரி. நெக்ஸ்ட் 8th சம் போலாம். 11, 12, 20, 47 கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 11ல இருந்து என்ன ஆட் பண்ணிருக்காங்க? ஒரு 1 ஆட் பண்ணி 12 எழுதிருக்காங்க. 12ல இருந்து என்ன ஆட் பண்ணிருக்காங்க? ஒரு 8 ஆட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? 8 ஆட் பண்ணி 20. இப்போ 20ல இருந்து எவ்வளவு ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. எவ்வளோ? 27. சரிங்களா? அப்போ இங்க என்ன ஆட் பண்ணிருப்பாங்க? அதுதான் கேள்வி. இப்போ 1ன்னா என்ன எழுதிக்கலாம்? 1 கியூப். 8னா 2 கியூப், நம்மளுக்கே தெரியும். 27னா 3 கியூப். அப்போ அடுத்தது இங்க என்ன ஆட் பண்ணுவாங்க? 4 கியூப் தான் ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? 4 கியூப்னா என்னது? 64. இப்போ 47ஓட 64 ஆட் பண்ணீங்கன்னா அந்த நம்பர் தான் இங்க வரும். சரிங்களா? ஆட் பண்ணிடலாங்களா? 7, 4, 1, ரிமைண்டர் 1, 10, ஒரு 1, 11. 1, 1, 1. அதான் சி ஆன்சர். ஓகேங்களா? சரி. அதாவது 1 கியூப், 2 கியூப், 3 கியூப், 4 கியூப் அதை ஆட் பண்ணி இங்க எழுதிருக்காங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. ஒரு டேஷ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டேஷ் 4, 12, 39, 103 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சரி, இது என்னன்னு கண்டுபிடிக்கலாம். அப்புறம் 4க்கும் 12க்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்க. 8. சரிங்களா? 4ஓட 8 ஆட் பண்ணா 12. அப்போ 12ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. 12னா 22, 32, 27 ஆட் பண்ணிருக்காங்க. 12ஓட 27 ஆட் பண்ணா 39. ஓகேங்களா? இப்போ 39ஓட என்ன ஆட் பண்ணிருக்காங்க பாருங்க. 64 ஆட் பண்ணிருக்காங்க. சரி வச்சுங்களா? 3, 1, 9, 10, 64 ஆட் பண்ணிருக்காங்க. சரி, இங்க 8, 4ல இருந்து 8 ஆட் பண்ணிருக்காங்க. அதாவது 2 கியூப் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க 3 கியூப் ஆட் பண்ணிருக்காங்க. 3 கியூப் 27 இப்பதான் பார்த்தோம். இங்க 4 கியூப் ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்து 5 கியூப், 6 கியூப் அப்படி ஆட் பண்ணி போயிட்டே இருக்குது. அப்போ முன்னாடி இங்க என்ன வரும்? இதுக்கும் டிஃபரெண்ட். இது ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் 8. இங்க 64, இங்க 27, இங்க 8. அப்ப இங்க என்ன டிஃபரெண்ட் வரும்? 2 கியூப்னா இங்க என்ன வரும்? 1 கியூப் தான் வரும். சரிங்களா? அப்ப இங்க 1 தான். இங்க இருக்கிற நம்பரோட ஒரு 1 ஆட் பண்ணீங்கன்னா இந்த 4 வருது. இப்போ எந்த நம்பரை 1ஓட ஆட் பண்ணா 4 வரும்? 3 தான். 3ஓட ஒரு 1 ஆட் பண்ணீங்கன்னா 4 வந்துடும். அப்ப அந்த ஆன்சர்ல அங்க என்ன ஒரு நம்பர்? 3 தான். ஆன்சர் வந்து சி 3. ஓகேங்களா? சரி, ஈஸி தான் சம். நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். 120, 119, 114, 84. 120க்கும் 119க்கும் என்ன டிஃபரெண்ட்னு பாருங்க. ஒரே 1 தான். 120ல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணி 119 கொடுத்துட்டாங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகினே வருதுங்க. அப்போ மைனஸ் பண்றாங்கன்னு அர்த்தம். அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. 119ல இருந்து 111 வந்திருக்கு. சரிங்களா? 111 வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்காங்க? 8 மைனஸ் பண்ணிருக்காங்க. 119ல இருந்து 8 மைனஸ் பண்ணா 11. அடுத்தது 111ல இருந்து 84 வந்திருக்கு. 84னா ஒரு 27 மைனஸ் பண்ணிருக்காங்க. கரெக்டான்னு பாருங்க. 1 27 மைனஸ் பண்ணி 84 எழுதிட்டாங்க. அப்போ இங்க என்ன மைனஸ் பண்ணிருப்பாங்க? கொஞ்சம் கொஞ்சமா டிகிரிஸ் ஆகிட்டே வருது. இங்க என்ன மைனஸ் பண்ணிருப்பாங்க நம்மளுக்கே தெரியும். 1னா 1 கியூப், அதுதான் மைனஸ். மைனஸ் போட்டு ஒரு 2 கியூப், மைனஸ் போட்டு ஒரு 3 கியூப். ஓகேங்களா? அப்ப எதை மைனஸ் பண்ணிருப்பாங்க? மைனஸ் 64 தான். அதாவது மைனஸ் 4 கியூப்னு அர்த்தம். 64 மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 84ல இருந்து 64 மைனஸ் பண்ணி இங்க எழுதுங்க. 84ல இருந்து 64 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 20 கிடைக்கும். சரிங்களா? 20 ஆன்சர் இருக்குங்களா? சி ஆன்சர். ஓகேங்களா? ஒரு 10 சம்ஸ் கொடுத்துருக்கேன். 10மே ஒரு டிஃப்ரெண்ட் சம் தான் கொடுத்துருக்கேன். பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. சரி, நீங்க நம்ம சேனலுக்கு நியூவா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.